சிற்றரசன் என்றால் என்னை போல இருக்கக்கூடியதான் சிற்றரசன். பெரிய அரசன் யாரு? பெரிய அரசன் தெரியலையா? அவர்தான் என் அண்ணனாக விலகக்கூடிய துரோதுரியோதன சக்கரவர்த்தி. யாரு? அப்படி என் பெரிய தாய் பிள்ளைகள் கௌரவர்கள் 100 பிள்ளைகளை பிறந்தார்கள். 100 பிள்ளைகளை முக்கியமாக பிறந்தவன் தான் துரோதுரியோதன சக்கரவர்த்தி. யாரு? துரோதுரியோதன சக்கரவர்த்தி. ஆமா. கௌரவர்கள் 100 பிள்ளைகள் எப்படி பிறந்தார்கள் என்றால் என் தாய் குதமாதேவிக்கு 5 பிள்ளைகள் நாங்கள் பிறந்தோம். என் பெரிய தாய் காந்தாரி, என் பெரிய தந்தை திருதராஷ்டிரவர்மன். திருதராஷ்டிரவர்மனுக்கு பிறவிலே கண் தெரியாது. யாருக்கு? உங்க பெரியப்பாவுக்கு. ஆமா, பிறவிலே கண் தெரியாது என் தந்தை திருதராஷ்டிரவர்மனுக்கு. உலகத்தில் யாருமே பெண் தரவில்லை. ஆமா, யாருக்கு? உங்க பெரியப்பாவுக்கு. பிறவிலே கண் தெரியாத துடனுக்கு யார் பெண் தருவார் என்று கேலிக்கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். கேலிக்கிண்டல் செய்யும் பொழுது என் பெரிய தாய் காந்தாரி மணமுடிக்க நிர்மித்தார்கள். எப்படி என்றால் என் பெரிய தாய் எப்படி கொடுத்திருப்பாங்க? பெரிய தாய் ஒரு குறை இருந்தால் தான் மற்றொரு குறை உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். அப்ப எங்க பெரிய தாய்க்கு என்ன குறை இருந்திருக்கும்? உங்க பெரியம்மாக்கு என்ன குறை தெரியல. ஒருவேளை என் பெரிய தாய் காந்தாரிக்கு செவ்வாய் தோஷம் உண்டு. செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் என்றால் யார் முதலில் மாலை சூடுகிறானோ அவன் மரணம் அடைய வேண்டும். ஆமா. யாரு? முதல் தாரம் நிலைக்காது. அதான் மனைவி சொல்றாங்க. அது கணவன் கட்டினாதான் அவ தாரமாவரா. ஆமா, முதல்ல யார் தாலி வாங்கி கொடுக்கிறார்களோ அவர்கள் மரணம் அடைய வேண்டும் என்று அதுதான் செவ்வாய் தோஷம். அப்பொழுது பெருத்தது ஒரு ஆட்டுக்கடவை பிடித்து வந்து மாலை சூடி அந்த ஆட்டுக்கடவை நரபடி கொடுத்தார்கள். எதை? ஆட்டுக்கடவை. எதனால? அதான் நமக்கு செவ்வாய் தோஷம். அந்த செவ்வாய் தோஷம் நீங்குவதற்காக. செவ்வாய் தோஷம் நீங்கியது திருதராஷ்டிரவர்மனை கொடுத்தார்கள். யாரு? காந்தாரி கொடுத்தார்கள். அப்படி என் பெரிய தாய் காந்தாரி நினைத்தால் நம்முடைய கணவனுக்கு உலகமே இருட்டாக இருக்கும் பொழுது நாம் ஒருவரை மனமுடித்தால் இந்த உலகம் நம்மள என்ன சொல்லுவோம்? எழுதுமா பேசுவாங்க. அவரே சொல்றாரு பாக்கிறவங்களே. அவரு என்ன சொல்றாரு? என்ன கேக்குற? அவர் எப்ப போனா நான் எப்ப போனா போறக்கிறதுக்கும் இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நடக்குது. அவரு பொண்ணு சொல்றது அவர் காலத்துல தெரியாது, அவர் காலத்துல அச்சுன்னு வந்துக்கிறான். அது தெரியாது. நீ ஏன் பூத்தாடுற? டேய் இப்ப வந்தவனா பெரியவங்களை கேட்டு அப்படி உடனடியாக நம்முடைய கணவருக்கு இந்த உலகம் வெளிச்சம் இல்லாத போது இனிமேல் இந்த உலகம் நமக்கும் இருட்டாக இருக்க வேண்டும் என்று என் பெரிய தாய் காந்தாரி இருக்கண்களை கட்டுவிட்டார். யாரு? அப்ப 2 பேருக்குமே இவருக்கு 100 பிள்ளைகளை பிறந்தார்கள். அதான் எப்படி போச்சு 100? நாங்கள் 5 பிள்ளைகளை பிறந்த உடனே காந்தாரி நினைத்தார் நமக்கு இளையவள் குதமாதேவி, அவளுக்கு 5 பிள்ளைகள் பிறந்தது, நமக்கு பிள்ளை பிறக்கவில்லை. இப்பேற்பட்ட அங்கம் இருந்தாலும் இல்ல வெட்டல என்ன இறுக்கி பிடித்தார் கரத்தை, ஓங்கி அடித்தால் அடி வைத்து ஓங்கி அடித்தவனே உதிரம் ஆறாக பாய்ந்தது. இந்த உதிரம் ஆறாக பாய்ந்தவனே பார்த்தார் என் பாட்டனால விளங்கக்கூடிய வேத வியாசியர். யாரு? அவரு வேத வியாசியர். கரெக்டா சொல்லுனா டேய். வேதவியாசர் சந்தித்தார். இந்த உதிரமாகப்பட்டது வீராக போய்விட்டால் காந்தாரிக்கு புத்திர சந்தானமே இல்லாமல் போய்விடும் என்று 100 திருவிடை கொண்டார். இவனே பேச நீயே பேசுறா. எதனா ஒரு குற்ற கண்டுபிடிச்சன மட்டும் 100 திருவனை கொண்டு வந்தார். 100 திருவட்டிலுமே உதிரித்து நிரப்பி வைத்தார். 99 நிறையானது, 1 மட்டுமே அரையானது. அரையானது பெண் குழந்தையாக பிறந்தால் அவள் தான் திருச்சடை மாது. நிறையானது ஆண் பிள்ளைகள் கௌரவர்கள் 99 பேர் ஆண் குழந்தை, ஒரே ஒரு பெண்ணாகப்பட்டவள் திருச்சடை மாது. சிந்து தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சைந்தனுக்கு கொடுத்தார்கள். இப்படி காந்தாரியை இப்படி பாண்டவரும் கௌரவரும் பிறந்தோம். இருவருக்குமே பாகப்பிரிவினை எப்படி ஏற்பட்டதால் 56 தேசம் இருப்பது. ஒரு நாள் திருத்தணி என் மாமனாக விளங்கக்கூடிய மாயக்கண்ணன். யாரு? மாயக்கண்ணன். மாயக்கண்ணன் பெருத்ததோர் பலாப்பழத்தை கொண்டு வந்தார். யாரு? மாயக்கண்ணன். மாயக்கண்ணன் பெரிய பலாப்பழத்தை கொண்டு வந்தாரு. பெருத்ததோர் பலாப்பழத்துல எத்தனை சோளை இருக்கும்? 100 இருக்கும், 101 இருக்கும். சரியா சொல். 101. 101 சரி, பாதியா பிரி. சரி, பாதியா பிரிச்சா 50 வரும். இது எப்படி நடந்ததுன்னா பாண்டவரையும் கூப்பிட்டாரு. யாரு? மாமா மாயக்கண்ணன். மாயக்கண்ணன் கௌரவர்கள் 99 பேரும் கூப்பிட்டாரு. 100 பேர் எல்லாம் அவங்க 100 பேரை வர வச்சாரு. பலாப்பழத்தை பிரிச்சு கொடுத்தாரு. 101 சொன்னல. பாண்டவருக்கு எத்தனை வருது? பாண்டவருக்கு 50 வருது. கௌரவருக்கு எத்தனை வருது? 50. இந்த 50 பழத்துல பாண்டவருக்கு ஒரு ஆளுக்கு எத்தனை பழம் வருது? 10 பழம் வருது. அந்த 10 பழம் வந்து சாப்பிட்டோம்னா சாப்பிட்டு அந்த 10 பழத்தை சாப்பிட்டு தண்ணி குடிச்சோம்னா வயிறு நிறையும். கௌரவருக்கு எத்தனை போகுது? ஆளுக்கு பாதி பழம் வருது. அது எதுக்கு? வயிறு நிறையாது. 6 பழம் சாப்பிட்ட வயிறு அங்க நிறையும்.
அதாவது அது சுவைக்கத்தான் முடியும். ஆமா. எது? அது சுவைக்க முடியும், ருசிக்க முடியாது. பார்த்தான் துரியோதனன் அன்று. ஆமா. படத்திலே இப்பேற்பட்ட பிரிவினை என்றால் இருக்கும் நாட்டில் பிரிவினை எவ்வளவு இருக்கும்? ஆமா. பாண்டவர்களை விட்டு வைத்தால் அவர்களுக்கே பாதி பங்களிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று துரியோதனன் எங்களுடைய பலத்தை ஒரு நாள் அறிந்து கொண்டான். எங்களுடைய பலம்னா எப்படி? பாண்டவர் ராஜாக்களும் கௌரவர்கள் 100 பேரும், ஜெகநாதி கூட்டம் 104. 104 மொத்தம் எத்தனை ஆச்சு? 104 150 150 கணக்கு போட்டு 237 209 டேய் பச்சை மேக்ஸ்ல 190 மார்க். மேக்ஸ்ல பாஸ் ஆயிட்டானா? 209. ஜெகநாதி கூட்டம் 104. கௌரவர்கள் 99 ஆம்பளைங்க தான். கௌரவர்கள் 99, நாங்கள் பாண்டவராய் மொத்தம் எத்தனை ஆச்சு? 209 பேர். 208. டேய் ஏனா மாத்தி மாத்தி சொல்றீங்க? இவன் கணக்கு போட்டு சொல்றானே. 208 பேர். ஆண்கள் அனைவருமே சென்று இப்பேற்பட்ட வீதியிலே விளையாட முடியாதல்லவா? வனத்திற்கு சென்று மிருகங்களை சங்கரித்து அவர்கள் திறந்த விளையாட்டு விளையாட கொண்டிருப்போம். எல்லாருமே விளையாடுவோம். நாங்க பாண்டவர் 5 பேர் மட்டும், நாங்க 4 பேர் இருப்போம். நாங்க ஒருத்தர் பின்னாடி தான் விளையாடுவோம். ஏன் ஒருத்தர் பின்னாடி ஆறீங்க? எங்க அண்ணன் பீமா அங்க இறங்குறான்டான்னா எவனுமே அங்க கிட்ட வர மாட்டான். ஏன் எப்படியா? பீமா இறக்குறவங்க மட்டும் ஏன் வர மாட்டாங்க? பீமன் ஒரு கதைக்கு இந்த 17 லோகமே நடுங்கும். பீம கதையை தூக்கி கீழே அடிச்ச பூமியில 17 லோகமே நடுங்கும். அப்பேற்பட்ட பீம எங்க இருக்கிறாரோ அங்கதான் விளையாடுவோம் நாங்கெல்லாம். நான் வில்லுக்கோர் விஜயன் என்று பேர் எடுத்தாலும் சரி, பீமன் இருக்கிற பலம் உங்கள்கிட்ட இல்ல. வில்லுக்கு விஜயன் நீ சொன்ன. நீ போய் சாப்பிடு எங்கப்பா. டேய் பீமனை கொடுத்தா விளையாட நீ ஏடா தைரியம் நீ போய் தனியா இருக்க? அதுதான் பாண்டவருக்கு ஒவ்வொரு திறமை. தர்ம குணம் படைத்தவன், பொறுமை குணம் படைத்தவன் தர்மன். பலத்தில் மிகுந்தவன் பீமன். வில்லுக்கோர் விஜயன். சாஸ்திரத்தில் மிகுந்தவன் சகாதேவன். யாரு? சாஸ்திரத்தில் மிகுந்த. அதே போல வில்லுக்கோர் பெயர் பெற்றவன் என் தம்பி நகுலன். யாரு? நகுலன். இப்படி பிறந்தவர்கள். ஆகையால் வேட்டையாடு பொழுது விளையாடி கொண்டிருந்தோம். விளையாடி கொண்டிருக்கும் பொழுது 60 அடி விஸ்தாரம் உள்ள நாவல் மரம். நாவல் மரம் என்றால் 60 அடி நாவல் மரம். நாகப்பாய மரம்டா நாவல் மரம். அந்த நாவல் மரம் 60 அடி விஸ்தாரம்னா எவ்வளவு தூரம் இருக்கும்? 60 அடி இங்கதா நம்ம என்ன ஒரு சொல்லுங்க ஒரு வேரி இருக்கும். கோலி டேய் 60 அடில அந்த சுத்தவர இருக்குடா. 60 அடிடா. இப்படி அடி கணக்கா? இங்கதா வாய் செடி வேரி இருக்கு. 60 அடி விஸ்தாரமுள்ள நாவல் மரத்தின் மீது கௌரவர்கள் 98 பேர். யாரு? 98 பேர் மரத்தின் மீது நின்று பழத்தை பறித்து தின்று கொண்டிருந்தார்கள் கௌரவர்கள். துரியோதனன் கீழே நின்று கொண்டிருந்தான். அப்படி என் கடைசி தம்பியாக விளங்கக்கூடிய சகாதேவன் சென்று, அண்ணா எனக்கு ஒரு நாவல் பழம் என்று கொடு கேட்டார். யாரு? சகாதேவன். மரத்தில் இருக்கக்கூடிய துர்ச்சோதனன் பாண்டவர் குலத்தில் பிறந்தவர்களுக்கு பழத்திலும் பாகமில்லை, நாட்டிலும் பாகமில்லை என்று சகாதேவனை அடித்து துரைக்கிறான். துர்ச்சோதனன் அடித்து திருக்கிறான். சகாதேவன் ஓட்டோட்டமாக ஓடி வந்து என் 2வது அண்ணனாக விளங்கக்கூடிய பீமனிடத்தில் திருவித்தான். பீமனுக்கு வந்தது கோபம். தோல்விக்கு கதி அடித்து ஓங்கி அடித்தான். ஒரே அடியில் நாவல் மரம் கீழே சாய்ந்தது. படம் எப்படி உதிருமோ அத்தன்மை போல கௌரவர்கள் சரமரியாக கீழே வந்தார்கள். பார்த்தான் துரியோதனன். பாண்டவர் குலத்திலே பிறந்த பீமனுக்கு ஒருவனுக்கு பலம் இருந்தால் இருக்கும் பாண்டவருக்கு 4 இருக்கும். பாண்டவர்களை விட்டு வைத்த நம்முடைய கருவை அறுத்துடன் நினைத்தான். ஆகையால் நினைத்த உடனே அஸ்தினாபுரத்திற்கு உள்ளாகிறான் துரியோதனன். அப்போ வந்து அஸ்தினாபுரம் பிரிவினை ஏற்படலாம். எது பிரிவினை? பாகப்பிரிவினை இல்ல. எல்லாருமே ஒற்றுமை அஸ்தினாபுரத்திலே வாழ்ந்தோம். அஸ்தினாபுரம் என்பது குண்டும் குழியும் பள்ளமேடாக இருக்கும். எது? அஸ்தினாபுரம் குண்டும் குழியும் பள்ளமேடு இருக்கும். அப்பொழுது மழை பெய்து தண்ணீர் நிரம்பி விட்டால் எப்படி இருக்கும்? சதுரமா இருக்கும். அப்பொழுது துரியோதனன் உள்ளாகிறான். மாடி மீது தாதிகளுடன் விளையாடி கொண்டிருந்தால் என் மனைவியாக விளங்கக்கூடிய பத்தினி பாவை என்று சொல்லக்கூடிய திரௌபதி. அப்பொழுது திரௌபதி விளையாடி கொண்டிருக்கிறது. அஸ்தினாபுரத்திற்குள்ளாகிறான் துரியோதனன். மேடு என்று தெரியாமலே பழத்திலே கலவைத்தான் துரியோதனன். யாரு? மேடு என்று தெரியாத பழத்திலே கலவைத்தான் துரியோதனன். கால் தவறி கீழே விழுந்தான். உடனடியாக தாதிகள் அறிவுரிமை கை தட்டி நகைத்தார்கள் தாதிகள் அனைவருமே. தாதிகள் சொன்னார்கள், துரியோதனுடைய தந்தை திருதராஷ்டிரனுக்கு வரவிருக்கத்தான் கண் தெரியவில்லை என்றால் அவன் பெற்றெடுத்த மகன் துரியோதனுக்கும் கண் தெரியவில்லை என்று கை தட்டி நகைத்தார்கள் தாதிகள்.
தாதிகள் கைத்தட்டி நகைக்கிறார்கள் என்று ஆமா. எட்டி பார்த்தவன் திரௌபதி. துரியோதனன் தலையை தூக்கி பார்ப்பதற்கும் திரௌபதி எட்டி பார்ப்பதற்கும் சரியாக இருந்தது. பாவம் ஒரு பக்கம் சென்றது, பழி ஒரு பக்கம் இருந்து விட்டது. இதுல யாருக்கு பாவம் யாருக்கு பழி? சொல்லு, பாவம் யாருக்கு பழி யாருக்கு? பழி வந்து திரௌபதிக்கு, பாவம் வந்து துரியோதனுக்கு. கரெக்டா சொல்லுங்க. பாவம் வந்து துரியோதனுக்கு, பழி வந்து திரௌபதிக்கு. டேய், பாவத்தை செஞ்சுங்க யாரா? பாவத்தை செய்தவங்க தோயுங்க. பழி யாருக்கு? பழி வந்து திரௌபதிக்கு. அந்த பழி அனுபவிக்க போறவன் யாரு? துரியோதனன். என்ன சொன்ன? சொல்லி பார்த்தேன் எப்படி வருது. எனக்கு எப்படி நடக்காது. இதுதான் உடனடியாக திரௌபதியை பார்த்து நம்மை பார்த்து கைத்தடி நகைத்தாள் என்று தெரிந்து கொண்டான் துரியோதனன். எப்படியாவது பாண்டவர் குலத்தை அடிக்கணும் என்று ஜெகுனி, அதாவது துரியோதனுடைய மாமன் ஜெகுனி மாமனுடைய தந்தை சவிக்கவடராஜன் அவர் மாண்ட பிறகு அவர் விழா எலும்பை எடுத்து தாயக்கட்டை மாயக்கட்டையாக செய்தான். யாரு? தாயக்கட்டை மாயக்கட்டை செய்தான் ஜெகுனி மாமா. துரியோதனன் செய்தான். உடனடியாகவே ஜெகுனி செய்தவுடனே துரியோதனன் கழித்தார். இந்த தாயமனுடைய சூழ்ச்சி என்னவென்றால், சூழ்ச்சியாகப்பட்டது துரியோதனன் கேட்ட பந்தயம் தான் விடும், மற்றவர்கள் பந்தயம் விடாது. ஒருவேளை தருமர்கள் கட்ட போயிடுச்சான்னு கூட அவர் தாயம் கேட்டா கூட இவன் 12 கேட்டா அந்த 12 தான் விழும். துரியோதனன் சொல்லத்தான் விழும். ஆமா, அதுதான் மாயக்கட்டை. உடனடியாக பூநூல் கல்யாணம் தன்னுடைய மகனாக விளங்கக்கூடிய இளநகன குமரனுக்கு பூநூல் கல்யாணம் நயமாக சூது என்று சொக்கட்ட மாறினார்கள். முதல் ஆட்டத்திலே தர்மருக்கு வெற்றி கொடுத்தார். முதல் ஆட்டத்தில் பந்தய பொருள் கிடையாது. இரண்டாவது ஆட்டத்திலே பந்தய பொருள் ஏற்பட்டது. உப்பு சட்டி நாடு ராஜி உப்பு சட்டி அனைவருமே பறித்துக் கொண்டான் துரியோதனன். என் மனிதாக விளங்கக்கூடிய பத்தினி பாய் என்று சொல்லக்கூடிய திரௌபதியை பந்தய வச்சாடி நான் தருவேன். அதையும் தோற்றான். உடையாக திரௌபதியை கொண்டு வந்து பாராசபையை மேடை ஏற்றி கட்டிருக்கும் சாலையை ஆடையை அகற்றினான் துரியோதனன். பார்க்கும் சபையர் முனே மானவகம் செய்தான் திரௌபதிக்கு. உடனடியாக எங்களுக்கு 12 வருட வனவாசம், ஓரண்டு அஜ்ஞாத வாதம், எங்களை கானகத்தை கடித்தவன் என்று கட்டளையிட்டான் துரியோதனன். இதுவரை நாங்கள் கானகத்தில் வாழ்ந்து வருகிறோம். யாரு கானகத்தில் வாழ்றீங்க? இதுவரை நாங்கள் நாட்டை ஆளவில்லை, கானகத்தில் வாழ்ந்து வருகிறோம். கானகத்தில் வாழ்ந்து வந்தாலும் எனக்கு இருப்பது 5 மணிமர்கள். 3 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு மனைவி நான் சந்திக்க வேண்டும். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 12 பேர் சந்திக்கிறது. உலகத்தில் யாருடைய முறை மாதம் என்று தவறலாம், சுபத்திரை முறை மாதம் தவறவே கூடாது. ஏன் சுபத்திரை மாதம்? ஏனென்றால் சுபத்திரையுடைய முறை மாதம் தவறிவிட்டால் சுபதிரை கோபித்துக் கொண்டு யார் கையில சொல்லணும்? அண்ணங்கிட்ட, மாயக்கண்ணங்கையில. மாயக்கண்ணங்கையில சொல்லிட்டா இன்னைக்கு எனக்கு 5 பொண்டாட்டிக்கு காரணம் வந்து மாயக்கண்ணன். எப்படியா? நான் எந்த பெண்ணை ஆசைப்படுறேனோ அந்த பெண்ணை எனக்கு கூட்டி வைப்பார். மாமா அவர் திருப்பி இருக்கிறாரு கடவுள். ஆமா, அவரு கூட்டி வைக்கிறாரு உனக்கு. ஐயா அவர் நம்பர் இருந்தா கொஞ்சம் கூட. எதுக்கு? எனக்கு கல்யாணம் ஆகல, எதனா ஒரு பொண்ணு கூட்டி வைப்பாரு. அந்த மாதிரி வேலைன்னா உங்களுக்கு செய்ய மாட்டார். இந்த ஆளுக்கு எதனால செய்யறாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். எதனால? இப்போ மாயக்கண்ண நான் நினைச்சதை நிறைவேற்றுறாருன்னா அது ஒரு அர்த்தம் இருக்குது. எதனால அர்த்தம்? அர்ஜுனனுக்கு அழிவு இருக்குதா? இல்ல அப்படின்னு சொல்ற. இவர் சொன்னார் மாமா அழிவுக்குதுமா. மனுஷனா பிறந்தா எல்லாருக்குமே அழிவு இருக்குதுயா. என்ன சொல்ற? மனுஷனா பிறந்தா எல்லாமே ஒரு நாளைக்கு சாகணும். இப்போ ஒருவேளை என்ன கொன்னுட்டா, ஒருவேளை மாயக்கண்ணை கொன்னுட்டா கூட அவருக்கு உயிர் போவார். அப்பேற்பட்ட மாயக்கண்ணன் மாறு மீது எண்ணெய் போட்டு எரித்தால் தான் அவருக்கு மரணம். மாமா மேல உன்னை கழுத்துட்டு அப்புறமா எரிச்சாதான் அதான் படகு வைத்து எரிக்க வேண்டும். களைச்சிட்டு உன்னை எப்படிடா சொல்றது? உன்னை பார்த்துக்காரன் கூத்துக்காரன் தானே இது வந்து உன்னோட சாமி. அப்படி இல்லைடா போட நீ கேட்டு சரியான பதில். கான்வென்ட்ல படிச்சுட்டு பிகாம் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா கான்வென்ட்ல போய் பிகாம் படிப்பாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு வந்து தான் பிகாம் முடிச்சுட்டு வந்து. ஏய் நீ சோத்த பண்ணு போடா. 10 மணில நாங்க 500 போய் போந்து நீ மெட் இருப்பாங்களா? அப்படி இப்பேற்பட்ட செயல் இருப்பதனால்தான் மாயக்கண்ணன் எங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னவென்றால் மாயக்கண்ணன் இருந்தால்தான் பிறகு நாங்கள் நாட்டை ஆள முடியும். எப்படியே நாட்டை ஆள முடியும்? இல்லை என்றால் நாட்டை ஆள முடியாது. இன்று யாருடைய முறைவாதம் தெரியுமா? என் மாமன் தங்க
உரைவாதம். எப்படி? சுபத்திர மோரமாதம். இன்று சுபதியுடைய உரைவாதம். ஏனென்றால் அது இந்த பாவூரின் தாயிரவத்தைச் சேர்ந்த பேரு மகனுக்குரிய இந்த கிராமத்திலே பேரும் புகழும் பெற்று வளர்ந்த இன்னும் பூசாரியாக விளங்கக்கூடிய மதுரைக்குரிய ஐயா அவர்கள் எங்களுக்கு தாம்பலத்தை கொடுத்து இன்று இரவு நாடகம் நடத்த வேண்டும் என்று இந்த கிராமத்தை எங்களுக்கு முதலில் அறிமுகப்படுத்திய மாண்புமிகு அண்ணனாக விளங்கக்கூடிய இன்னும் புருஷோத்தமன் ஐயா அவர்கள் இன்னும் புருஷோத்தமன் ஐயா அவர்கள் இன்னும் புருஷோத்தமன் ஐயா உலகத்திலே மகாபரிய பாக்கியசாலி என்றால் ஒரு தெய்வத்தின் அடியில் இருக்கக்கூடியவன் மிகப்பெரிய பாக்கியசாலி. அந்த பாக்கியசாலியுடைய நிலைமை அறிந்தவன் தான் மனிதர்கள். ஒரு கோவிலை கட்டணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு கிராமத்தை கட்டி காக்கிற மாதிரி அத்தனை போல இந்த இடத்தில் இந்த கிராமம் நல்ல முறையில் வளர்வதற்காகவே மாண்புமிகு இன்னும் ஐயாவாக விளங்கக்கூடிய புருஷோத்தமன் ஐயா அவர்கள் எங்களுக்கு நல்லதோர் தாம்பலத்தை கொடுத்து நல்லதோர் உணவை கொடுத்து இன்று நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் 1000 குற்றம் இருந்தாலும் தன் தெய்வத்தினுடைய அடியில் கால் பாதத்தில் இருக்கக்கூடிய சிறுதுள்ளி வெள்ளமாகவே எங்களை மன்னித்து விட வேண்டும். அப்படி மதுரைக்குரிய புருஷோத்தமன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய ஸ்ரீ சக்தி நாடக சபா குழுவின் சார்பாகவே அவருக்கு எங்கள் குடும்பத்தாருக்கும் சார்பாகவும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி சுமதியுடைய வழிபாடு எப்படி சுமதியுடைய முறமாக எப்படி தெரிவித்துமா அந்த கண்ணாடிடா